பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். ஏய், எதுக்கடி குட்டி போட்ட புனியாட்ட பின்னாடி வரீங்க ரெண்டு பேரும்? ஏன் நாங்க பாட்டுல வரோம், உனக்கு என்ன? ஏய், இப்ப பிரீட்டி பீரியட் தானே, நீங்க தான் பீட்டி பீரியட் கேட்டு வர சொன்னீங்க. சரி, நான் போய் கேட்டு வரேன்னு போறேன், நீங்களும் பின்னாடியே வந்தீங்க. அப்புறம் எப்படி மிஸ் விடுவாங்க? உன்னை நம்ப முடியாது மகா. ஏன்னா இப்பெல்லாம் நீ வில்லி ரேஞ்சுக்கு நடந்துகிட்டு இருக்க. ஆமாமா, இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடாதுடி. என்னடி நீங்க? நான் கேட்கதான் போறேன். நம்ம எல்லாரும் விளையாடணும்ல. ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து பீட்டி பீரியடே விளையாட போறேன். நான் எதுக்கு கேட்காம இருக்க போறேன்? ஏற்கனவே 2 மாசமா குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி நம்மள பயமுறுத்திட்டு லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு வேமா கிளாஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாமா, இதுல போய் நீ பீட்டி பீரியட் கேட்டினா கிளுகிளுன்னு விட்டுருவாங்க. என்ன? ஆமாமா. ஏறுமீங்களா? நமக்கு விளையாட்டு முக்கியம்டி. ஸ்கூல்ல விளையாட்டுக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் எதுக்கு வச்சிருக்காங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, அப்புறம் என்ன? இந்த 2 மாசமும் நமக்கு பீட்டி பீரியட் இருக்கும். நீ பைத்தி மாதிரி பிஹேவ் பண்ணாத. அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன். எனக்கும் பீட்டி மிஸ்ஸுக்கும் ஒரு சமாச்சாரம் இருக்கு. ஆமாமா, என்ன சமாச்சாரம்? அது எனக்கும் பீட்டி மிஸ்ஸுக்குமான சமாச்சாரம். அதெல்லாம் ஓண்டனுக்கு சொல்லணும், ஓண்டல சொல்ல முடியாது. ஆஹா, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சோ? ஆமாமா. என்ன ஆமாமா? இல்லடி, நீ அவகிட்ட பேசுற, அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவா பேசணும்ல. மேடம், அதுக்கு பேர் சப்போர்ட் இல்ல, ஜால்ரா. என்னடி இவளை சப்போர்ட் பண்ணி ஆமாமான்னு சொன்னா ஜால்ராங்கறீங்க? இங்க பாரு கலை, இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. என்ன இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான்டி. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? மூடிட்டு இருக்கணும். என்ன? போய் கிளாஸ்ல உட்கார்ப்போ, நான் மிஸ் கிட்ட பேசிட்டு வரேன். உன்னை நம்ப முடியாதுடி. திடீர்னு அவ கூட சேர்ந்து நல்லவள மாறிட்டியா? பட்டெல்லாம் வர போட்டுருக்க. ஆமால, பட்டல்ல போட்டிருக்கால. பட்டை போட்டவ நல்லவள மாறிடுவாள. இனி இவளை பட்டை போட்டுதான் நல்லவள மாத்த போறேன். சீ, என்னடி கெட்ட வார்த்தைலாம் பேசுற? யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன? நான் என்ன பேசுறேன்? பட்ட போட்டு நல்லவளா மாறணும் ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? அத்தவங்க மாறறாங்களோ நீ மாறிடுவல்ல. அது பீட்டி விச பார்த்தா மட்டும் அது கிடக்குது. சொல்ல நாங்க மாறிடணுமோ? அப்போ இந்த பட்டை பீட்டி மிஸ் ஏமாத்த நல்லவளா மாறதுக்காக இல்ல. இது எப்படி இப்படியே எல்லா கிளாஸையும் முடிச்சிட்டு போலான்னு முடிவுல இருக்கீங்களா? அவளை பத்தி உனக்கு தெரியாது மகா. இதுக்குதான் எங்களை மாதிரி லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்தாதான் எங்களை பத்தி தெரியும். சும்மா படிப்ஸ் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தீனா? படிக்கிறனால தானே நீங்களும் பாஸ் ஆகுறீங்க. உண்மையை சொல்லு. சஞ்சு டார்லிங், அவ்வளோ சீக்கிரத்துல நீ நம்ம மகாவை குறைச்சி எடை போடக்கூடாது. ஓகே, நம்ம மகா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வந்திருக்க முடியாது. அதனால நமக்கு உதவி செய்தவங்களை எப்போதும் நம்ம மறக்க கூடாது. ஆஹா, சரி சரி. என்ன தமிழ்லாம் பேசுற? நான் தமிழ் பேசுறேன். எப்படி இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கணும், அதே மாதிரி தமிழுக்கும் ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே நம்ம கலை மாதிரி வெடி விடுறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா அக்டோபர் மாசத்துல வர வேண்டிய, அக்டோபர் கடைசியில வர வேண்டிய தீபாவளி இப்பவே வந்துருச்சு. அதுக்கு இப்பவே வெடி வாங்கி வெடிச்சிட்டு இருக்கா. மூடு. சரி, நான் போயிட்டு வரேன், நீங்க போங்க. கண்டிப்பா நான் கேட்டா மிஸ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பீட்டி விளையாடலாண்டி. அதெல்லாம் இல்ல, இப்ப நாங்களும் வருவோம். இங்க பாரு கலை. சொல்லு டார்லிங். டார்லிங் கிர்லிங் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரி விடு, அதை விட நான் சொல்றேன். அன்னைக்கு என்னை பீட்டி மிஸ் கூப்பிட்டுச்சு, என் தங்கச்சி போட்டு விட்டான்னு சொல்லி. அன்னைக்கு பீட்டி ரூம்குள்ள போறேன், நிறைய ஸ்கிப்பிங், நிறைய ஃபுட்பால், நிறைய வாலிபால், அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி தூக்கி போட்டு விளையாடுவோம்ல, எல்லாமே நிறைய இருக்குடி. நம்மளுக்கு மட்டும் பிஞ்சு போனது தேஞ்சு போனது. ஏன் நம்ம ஒரு ஸ்கிப்பிங் கயிறு அந்த போச்சுன்னு மாத்தி மாத்தி அடிச்சு மல்லு கட்டி உருண்டோம் அடிக்கிற நம்ம கிரவுண்டுக்குள்ள நமக்கு ஒண்ணா கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருக்கடி இந்த பீட்டி மிஸ். ஏன் நம்மள பீட்டி ரூம்குள்ள விட மாட்டாங்கன்னு எனக்கு அன்னைக்கு தாண்டி தெரிஞ்சிச்சு. ஓ, இந்த வேலை வேற நடக்குதா? பாத்தியா, இவள மாதிரி ஆளா போய் பீட்டி கேட்டு அப்படிதான் இருக்கும். வா நம்ம ரெண்டு போய் கேட்கலாம். ஏண்டி இது தெரியாம தான் கேக்குறேன். நம்மள என்ன ஓசில பேத்திட்டு இருக்காங்களா வீட்ல? ஒரு பீட்டி பீரியட்ல உருப்படியா பீட்டி விளையாட முடியுதா? எல்லாத்துக்கும் அது பொக்கிஷம் ஒளிச்சு வச்சிருச்சுனா நம்ம எதை வச்சு விளையாடுறது? என்னமோ எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுத்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. தைரியமா நல்லா அங்க வந்து பேசடி. இந்த பேச மாட்டே நினைச்சிட்டு இருக்கியா? பார்க்கலாமா? வா போலாம். கலை பீட்டிடி. குட் மார்னிங் மிஸ். மார்னிங். எதுக்கு 3 பேர் இப்படி வெளிய நின்னுட்டு இருக்கீங்க? மிஸ், அது இல்லைங்க மிஸ், நான் சொல்றேன். அலை மூடிட்டு தேவெல்லாம் திட்டுவாங்க. அதை வேலை பாரு. ஆஹா, என்ன பார்க்கும்போது மட்டும் பட்டை போட்டிருக்கேன் எப்ப பார்த்தாலும். மிஸ், நான் எல்லா நேரமும் பட்டை போட்டிருப்பேன். நீங்க என்னைய பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு நான் பட்டை போட்ட மாதிரி தெரியுது. மற்ற நேரம் நீங்க என்னை பார்க்க மாட்டீங்க மிஸ். கண்ணுல ஏதாவது பிரச்சனையாங்க மிஸ்? என்ன கோவப்படுத்தலனா தூக்கமே வராது, அப்படித்தானே? இல்லைங்க மிஸ், நான் கேட்டேங்க மிஸ். மிஸ் சரிங்க மிஸ், அது இருக்கட்டும் மிஸ்.
நாங்கள் எதுக்கு இப்போ வெளியே வந்தோம்னு சொல்லி கேட்டிங்கல்ல மிஸ், எங்களுக்கு இந்த பீரியட் பிடி பீரியடுங்க மிஸ். அதுக்கு மிஸ் அதுக்கு ஈஸியாக கேட்டீங்க. பிடி பீரியடுங்க மிஸ், பிடி விளையாடணும். யாரு பிடி விளையாட நீங்கெல்லாம் போறீங்க? ஏங்க மிஸ், எங்களெல்லாம் பார்த்தா பிடி விளையாடுற மாதிரி தெரியலையா? இல்லை எங்கள் முகரக்கட்டையில் பார்த்தா தான் உங்களுக்கு அப்படி தெரியலையா? உங்க முகரக்கட்டைகளை எதுக்கடி பார்க்கணும்? உங்க கிளாஸ் ரூம் லைட்டை கிராஸ் பண்ணி போனாலே தெரிஞ்சிருமே உங்க லட்சணம் என்னன்னு. மிஸ் இங்க பாருங்க மிஸ், எங்களோட மனசை பத்தி தெரியாம புரியாம பேசிட்டு இருக்கீங்க மிஸ். நாங்களா எப்படிப்பட்டவங்க தெரியுமா மிஸ்? வந்து எங்க கிளாஸ்க்குள்ள ஒரு நாள் உட்காந்து பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு கிளாஸ்க்குள்ள உட்காந்து சரி சரி, பிடிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இன்னும் 1.5 மாசத்துல குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. இன்னைக்கு டைம் டேபிள் தர போறாங்க. போய் உள்ள உட்காருங்க. மிஸ் என்னங்க மிஸ், குவார்டர்லி எக்ஸாம் தான் மிஸ் வருது. என்னமோ பப்ளிக்கே வந்த மாதிரி இருக்கு. அது 11க்கு பப்ளிக்கே இல்லைங்க மிஸ். மிஸ் எங்களை கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்க விடுங்க மிஸ். கிளாஸ்க்குள்ள போட்டு எனி டைம் கிளாஸ் எடுக்கிறேன் போட்டு பாடாப்படுத்துறாங்க மிஸ். கொஞ்சம் ஒரே ஒரு பீரியட் தாங்க மிஸ் இந்த பிடி அந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு. இன்னும் உருப்படியா கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன். என்னென்ன பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ், இந்த ஒரே ஒரு பீரியடிங் மிஸ், விட்டுருங்க மிஸ். சத்தம் போடாம லைனா வந்து நில்லுங்க. என்ன எல்லாருமே வந்துட்டீங்களா? சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி தினசாத்தா இருக்கு. ஏங்க சவுண்ட் போட கூட எங்களுக்கு உரிமை இல்லைங்களா? அப்படி சொல்லல, என்னமோ ஓவர் ஹாப்பினஸ்ல இருக்கீங்களே. ஏன்டி இந்த மிஸ் மட்டும் இப்படி இருக்கு? நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த மிஸ்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? சி ஆய முறையா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிடி பீரியட் வாங்கியிருக்கேன். ஏரின் கலை ஒன்றும் புரியல. இல்ல, கஷ்டப்பட்டு மகா பிடி பீரியட் வாங்கியிருக்கான்னு சொல்ல வந்தேன். அது எனக்கு பிடி பீரியட்லாம் வேணாண்டி. எனக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்குதுடி. சி மூடிட்டு கம்முனரு. எப்ப பார்த்தாலும் வயிறு வலிக்குது, தலை சுத்துது, வாந்தி வருதுன்னு. சை கருமம். என்னால ஓடலாம் முடியாதுடி, என்னால முடியலடி. சொன்னா புரிஞ்சுக்கோங்கடி. இங்க பாரு, கஷ்டப்பட்டு பிடி பீரியட் வாங்கியிருக்கோம். போய் முடிச்சு பேசாம. ஸ்கூலுக்கு வந்த முத நாளோட ஃபர்ஸ்ட் பிடி பீரியட்ல உங்களுக்கு இங்க பாருங்க, இன்னும் 1.5 மாசத்துல குவார்டர்லி எக்ஸாம் வர போகுது. ஏண்டி குவார்டர்லி எக்ஸாம் வர போகுது? உருப்படியா படிக்கலாம் தானடி? ஏண்டி பிடி பீரியட்லாம் கொஞ்சம் சேவனியா ஒன்னு வச்சிருவேன். என்ன படிப்பு தான் உனக்கு எல்லாமே வா. என்ன செஞ்சோ? ஏய் கலை, என்ன ஓர பண்ற? இன்னும் நான் உன்னே தான் சொன்னனா? அவ பிடி பீரியட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவங்க ஈஸியா சொல்லுவாங்க வாய் திறந்து. பாரு, உனக்கு விளையாட பிடிக்கலையா, படிக்க பிடிச்சா மூடிட்டு போயிட்டே, அவ்வளவுதான். சீ கருமம். இவளுக்கு நம்ம யாருன்னு காட்டண்டி? எப்ப பார்த்தாலும் தேவையெல்லாம் மம்பளித்துட்டு இருக்காடி. பாரு மூடிட்டு இருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடி பீரியட் வாங்கியிருக்கேன். ஒழுங்கா அந்த பிடி பீரியட விளையாண்டுட்டு போறதோட வச்சுக்கோங்க. மறுபடியும் பிரின்சிபல் ரூம்ல போய் முட்டி போடுற மாதிரி வச்சிடாதீங்க. அப்பாவில வாய் எச்சு பேசாம உட்கார சொல்லு. என்னடா பசங்களா ஒரு தினுசா பாக்குறீங்க? மிஸ் இவன் காலையில இருந்து வயித்த கலக்குதுன்னு சொன்னாங்க மிஸ். நோ மிஸ், அதெல்லாம் இல்ல. டேய் பிடி பீரியட் கேட்டிருக்காங்க. இது எக்ஸசைஸ் பிடி பீரியடா விளையாடுற பிடி பீரியடாடா? மிஸ் தான்டா சொல்லணும். பிடிங்கிறது உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. என்ன மிஸ்? என்ன மிஸ் விளையாடுறதுக்கு மிஸ் பிடி பீரியட் கேட்டா நீங்க என்ன மிஸ் எக்ஸசைஸ்னு சொல்றீங்க? ஏன் எக்ஸசைஸா பிடி பீரியட் தானே? உடம்புக்கு எக்ஸசைஸ் தான் கொடுக்கணும். இந்த அவர் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அடுத்த பிடி பீரியட் விளையாட விடுறேன். மிஸ் என்ன மிஸ்? நாங்களே எங்களை போட்டு லெசன் எடுத்து சாவடிக்கிறாங்க. நாங்க மிஸ் வாரத்துல ஒரு நாள் பிடி பீரியட் வந்து கேக்குறோம். இதுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொன்னீங்கன்னா என்ன மிஸ்? மிஸ் ப்ளீஸ் மிஸ், இன்னைக்கு வந்து பிடி பீரியட் விளையாட விட்டுருங்க மிஸ். அடுத்த பிடி பீரியட் வேணா எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க மிஸ். மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்டி இங்க நீ மிஸ்ஸா நான் மிஸ்ஸா? நீங்க உங்க Dress கழட்டி கொடுத்தீங்கன்னா நானும் மிஸ் ஆயிருப்பேன் மிஸ். திமிர் பாத்தியா? நீ கொஞ்சம் மூடுறியா? குட்டி நாய். கிடைச்ச பிடி பீரியட் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவ போல. என்னடி கேட்க பதில் சொல்லணும்ல? அதான் பண்றத பார்த்தா கண்டிப்பா இந்த பீரியட் நம்ம பிடி விளையாட மாட்டோம். நீ முட்டிருடி, மிஸ்ஸ மாத்திரலாம். நாயே, எனக்கு வயிறு கலக்குதுன்னு உன்ட்ட சொன்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாதுடா. வேணா வாடா பாத்ரூம் போயிடலாம். எனக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. விளையாட விட்டாதான் நான் வருவேன். இவர் மட்டும் விளையாட விடுவாங்க. டேய் இந்த மிஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல எக்ஸசைஸ் பண்ண சொல்லாதடா. அடுத்த பிடி பீரியட் எக்ஸசைஸ் மாதிரி இவளுங்க பிளான் போட்டாளுங்க. மகா கிட்ட அப்படி சொல்லி தான் நான் கேட்க சொன்னேன். அமைதியா வாய்டி வாய். உனக்கெல்லாம் வாய் இருக்கறனால தான் இந்த அளவுக்கு பேசிட்டு தெரியல. என்ன அந்த கண்ணாடி கழட்டிட்டு புடிக்கிட்டு விட்டனா கண்ணு தெரியாம அலைவில? என்ன சிரிப்பு? யார் சிரிச்சா? ஓன்லிங் மிஸ். இந்த பரட்ட ஓர பண்ற ஆயே பாரு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னத்த கழட்டி கிளிப்படி முட்டுரு. மகா எனக்கு வாந்தி வருது மகா. உன் தலைமுடி மோந்து பாக்கட்டா? சி அவ அஸ்வினி ஹேர் ஆயில் தேய்க்கிறா. அதை மோந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு வாமிட்டு வந்துடும். ஆமா அஸ்வினி தேய்ச்சி தான் முடி அப்படியே பெட்டெக்ஸ்க்கு கிடக்குது. நான் தான் தேய்க்க சொல்லிட்டே இருக்கேன்ல. நானும் அஸ்வினி தான் தேய்க்கிறேன். தேய்ச்ச முடி ரொம்ப வளர்ந்து போகுது, அதனால வெட்டி விட்டுறது. ஓஹோ
என்ன நீ மட்டும் தான் சொல்லி தைக்க, உனக்கு மட்டும் தான் முடி வளருதா? எனக்கு எவ்வளவு முடி வளருது எனக்கு தான் தெரியும். என்ன நான் முடி உங்ககிட்ட காட்ட மாட்டேன். என்னைய முடி பத்தி நீங்க கட்டி வச்சிட்டீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு வந்துடுறது. ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்னு இது கூட இருக்க குட்டிச்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன இப்படியே ஒரு காரணத்தை சொல்லிட்டு முடியை வெட்டி ரெட்டை ஜடை போடுறதுக்கு வலிச்சு போய் சுத்துற அப்படித்தானே? சரி விடு, எனக்கு முடியல, நான் வெட்டி விட்டுறேன். என்ன உனக்கு முடி இருக்குல்ல, நீ இது குதிரைவால் போட்டு வர கேப்பன்ல செல்லாம், நீ மூடி செல்லாம். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். நான் போய் அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிருவேன். அப்படியா? ஆகு போ, காட்டுட்டுமா? இது தைரியமான லட்சல. ஹாய் காட். என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நசன்னு மிஸ் என்ன மிஸ் நெகாம்ல செக் பண்ணுவாங்களா மிஸ்? பண்ணலையா? வீதியில போறவனே டேய் சோற புட்டி இதுக்கு தான் சொல்றது. நகமெல்லாம் கரெக்டா வாரம் வெட்டணும், தலைக்கு எட்ட தேய்க்கணும், ஒழுங்கா போட்டு போடுற அடிச்சிட்டு. பாதி குளிக்க வேண்டியது, பாதி குளிக்காம அரைங்குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டு வர வேண்டியது, தலையை சீவாமலோ பல்ல விளக்கி வளர்க்காமலோ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த பாத்தியா சாத்திட்டு இல்லை? ஆமால. ஆனா நீங்க ரொம்ப ஒழுங்கீனமான கிளாஸ்ல நகமெல்லாம் கரெக்டா வெட்டி வச்சிருப்பீங்க அப்படித்தானே? என்ன சொல்லுங்க. உங்ககிட்ட நெகத்தை செக் பண்றது ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறது ஒண்ணுதான். என்ன இப்போ நீங்க எல்லாரும் விளையாட கேட்டதுனால விளையாட விடுறேன்னு சொன்னேன், புரியுதா? அடுத்த பிடி பீரியட் கண்டிப்பா எக்ஸசைஸ் தான். கண்டிப்பா எக்ஸசைஸ்ல நெகம் செக் பண்ணுவேன். என்ன எல்லாரும் ரெட்டை ஜடை தான் போட்டு வந்திருக்கீங்க. எத்தனை நாள் இப்படி ஓபி அடிச்சுட்டு தருவீங்க? முடி இருக்கோ இல்லையோ இழுத்து பிடிச்சாது ரிப்பனை வச்சுட்டு தான் கட்டிட்டு வரீங்க. என்ன உருப்படியா அடுத்த பிடி பீரியட்ல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடி பீரியடே கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். பசங்களா முடி எவனும் கரெக்டா வெட்டலன்னு வச்சுக்க, நான் பிடிச்சி வெட்டி விடுவேன், புரியுதா? அப்பாடா காசு மிச்சம். மிஸ் பேருக்கு பிரவீன் சொல்றான், நீங்க முடி வெட்டிட்டீங்கன்னா காசு கொஞ்சம் மிச்சம். அங்க போய் கடையில காசு கொடுத்து வெட்டுறது நீங்களே வெட்டி விட்டீங்கன்னா பரவாயில்ல, அதனால முடி வளர்த்துக்கலாம்னு சொல்றாங்க மிஸ். பேசுவீங்கடா பேசுவீங்க. எல்லாரும் பேசுற இடத்துல இருக்கீங்க, நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன். என்ன பண்றது நிலைமை எல்லாம். மிஸ் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படியே வச்சுட்டு சொல்றீங்க, கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் 1/4 மணி நேரம் தாங்க மிஸ் இருக்கு. 1/4 மணி நேரத்துல நாங்க கொக்கோக்கு டீ பிடிக்கிறதுக்கே போயிரீங்க மிஸ். டைம் ஆய மூடுங்க, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. எப்படியே பண்ணுச்சுனா இது மிஸ் வேணும்னே பண்ணுதுடி. விட்ரி ஜாலியா போதா, அவ்வளவுதான். நீ பேசுவமாக்கா, நீ யாரு? ஏன்னா நீ படிக்கிறவ, நீ பேசுவ. ஆனா நாங்களும் படிக்காதவங்க. யார பார்த்து படிச்சவ படிக்காதவன்னு சொல்லிட்டு இருக்க? நானா சென்டம் வாங்குறாள்? என்ன எந்த கடையில தான் வெடி வாங்குறாங்கன்னு தெரியல. சும்மா தாறுமாறா பட்ட தீபாவளிக்கு முன்னாடி வெடிக்குது வெடி. அதானே ஏய் எனக்கு தலை வலிக்குதுடி மகா. மகா வாந்தி வருது மகா. இந்த பொண்ணு வாமிட் எடுக்கறா. சே ஒரே நோயாளி கூட்டமா இருக்கீங்க. என்னடா என்ன சொல்ல ஒரு பேரை கண்டுபிடிக்குது மிஸ். ஒருத்தர் வாந்தி எடுக்கிறேன்னு சொன்னா நோயாளிங்குது, ஒருத்தர் நெக வெட்டலனா ஒழுங்கேன்னு சொல்லுது, முடி வெட்டலனா அதுக்கு மேல பசங்களாம் ஒழுங்கேன்னு சொல்லுது, டக்கிங் பண்ணலனாலும் திட்டுது. மொத்தத்துல இந்த ஸ்கூல் வர ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு. நம்ம நல்ல ஸ்கூல்ல மாத்தணும். என்னடா ஆமாடா, அந்த பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. என்ன பொறுப்புல பருப்பு சாப்பார ஊத்த இந்த ஜென்மத்துல அது நடக்காதுக்கு. என்ன மாத்தி காட்டுமா? பாக்குறியா? பாத்தரலாமா? பாத்தரலாம். மிஸ் டைம் போயிட்டே இருக்கீங்க மிஸ். பிடி பீரியட் விளையாடலாம் மிஸ். சப்பா உங்களோட பெரும் தொல்லையா இருக்கு, போய் விளையாண்டு தொலைங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி இன்னைக்கு வீடியோ டைமிங் கம்மியா இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு எடுத்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்கிரிப்ட். கிளாஸ் ரூம்ல வச்சு அதை எடிட் பண்ண முடியல, அதான் என்னால பண்ண முடியாம பிடி பீரியட வச்சு முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வாரமாவே ப்ராப்பரா நான் வீடியோ போடல. அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ப்ளஸ் வந்து வீட்லேயே ஒர்க்கு, ஊருக்கு போக வேண்டியது, இந்த மாதிரி நிறையா இது இருந்தது. அதனால தான் வந்து என்னால் வீடியோ ப்ராப்பராகவே போட முடியல. அன்றைக்கி போட்ட வீடியோ வந்து அதுக்கு முந்தின நாள் 3 நாளுமே எனக்கு சுத்தமாக முடியல, உடம்பு முடியல. அதுக்கு முந்தின நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ தான் அது. சரி அதை போட்டலாம்னா அதை போடுறதுக்கு கூட என்னால் சுத்தமாக முடியல, ஃபோன் வந்து நோண்ட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் என்னால் வீடியோ ப்ராப்பராக போட முடியல. போஸ்ட் போட்டால் கூட சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. அதான் வீடியோ எண்டில் பேசி விட்டுறலாம்னு நினச்சேன். இனி கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ போட்டுறேன். சப்போஸ் முடியலன்னா போஸ்ட் போடுறேன். எனக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டியதுன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். மற்ற ஸ்டோரிங்க மாதிரி கிடையாது, ஒரு ஃபேமிலி கண்டென்ட் கிடையாது, எப்படி சொல்றது, ஒரு லவ் கிடையாது. மெயினாக சொல்லணும்னு நினைச்சது, இந்த ஸ்கூல்ல யாரும் லவ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு அப்படி ஒரு தப்பான செயலை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். ஸோ லவ் கொண்டு வருவேன் மட்டும் யாருமே நினைச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. லவ்ங்கிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது.
சும்மா பசங்க வந்து லெட்டர் கொடுக்கறது அது மாட்டுறது அந்த மாதிரி வேணா ஸ்கூல் லைஃப்ல இருந்திருக்கும். ஸோ நான் லவ்வெல்லாம் கொண்டு வந்து ரொமான்ஸ் கொண்டு வந்து அப்படிலாம் பண்ணுவேன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. நான் முன்னே சொல்லிட்டு இது ஃபேமிலி ஸ்டோரி கிடையாது, லவ் ஸ்டோரி கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஸ்கூல்ல நடக்கிற காமெடிஸ், நம்மளோட லைஃப்ல நம்ம மிஸ் பண்ண சில விஷயங்கள், ஸ்கூல் மெமரிஸ்ல நம்ம நிறைய மிஸ் பண்ணி போகலாம், அதெல்லாம் வச்சு பண்றது. எல்லாரும் நினைச்சிருப்பீங்க லவ் கொண்டு வந்திருப்பேன். ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லவ் எப்போ கொண்டு வருவீங்க அப்படின்னு. லவ் எல்லாம் கிடையாதுப்பா, லவ் வந்து பண்ண முடியாது. ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு நம்ம அப்படி பண்ணோம்னா அது வந்து நானே என் மனசாட்சிக்கு பண்ற துரோகம். ஸோ அதை நான் செய்ய மாட்டேன். மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும்ல, அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வீடியோ தான் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி ப்ராப்பரா டெய்லி நான் 17 மினிட்ஸ்க்கு வீடியோ போடுறேன். ஸ்கிரிப்டுக்கு வந்து ஃப்ரேம் போட முடியல, ஏன்னா ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை. ரொம்ப நேரம் உட்காந்து முதல்ல ஃப்ரேம் போட முடியாது, ஏன்னா எனக்கு கழுத்து வலி வேற இருக்கு. ஒரு 2-3 நாளாவே தொடர்ந்து உடம்புல நிறைய நோய்கள் வந்து விட்டுச்சு. ஸோ என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அதான் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 மாதம் முத்துநகை முழு நிலவே இந்த ஸ்டோரியில் போட்டிருந்த லாஸ்ட் வீடியோன்னு அந்த அந்த வீடியோக்கு அப்புறம் சேனல் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. என்னால் மேலேயே கொண்டு வர முடியல. அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டோரி போட்டேன் 6 மாசமா. என்னால் மேலேயே கொண்டு வர முடியல சேனலை. அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோவான இதுக்கு போயிடுச்சு மதுரைஸ்லாங்க. அவ்வளோதான், இங்கே மேலே வராதுன்னு நினச்சேன். ஆனால் ஸ்கூல் ஸ்டோரிக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் நீங்கள் கொடுத்த ஆதரவும் என் சேனல் மேலே வந்திருக்கு. கொஞ்சம் மேலே வந்திருக்கு, என் சேனல் சொல்ல மாட்டேன், நம்ம சேனல் வந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சு. எந்த அளவுக்கு அது வந்து கீழே இருந்துச்சோ அந்த அளவுக்கு அது மேலே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த ஒரு மேலோட்டம் வந்து எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பேசி அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னால் வீடியோஸ் வந்து பண்ண முடியல. அதனால தான் கழுத்து வலிக்குது, ரொம்ப நேரம் வந்து தலை குனிஞ்சு பேசவும் முடியல, ஃப்ரேம் போட முடியல. அதனால தான் அந்த கஷ்டமான ஃப்ரேமை விட்டுட்டு பிடிபிடியில் வச்சு முடித்தேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.